ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 6 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மனோஜ் வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா, அழுதுட்டே இருக்காங்கல்ல. அப்போ உடனே முத்து முத்து வந்து என்ன சொல்ல, இப்ப எதுக்கு இப்ப அம்மாவை திட்டினாவா, நம்ம போய் கேட்கலாம் சொல்லிட்டு மனோஜை கூப்பிடுறாங்க. இப்போ மனோஜ் வந்து என்னம்மா வேலை கிளம்புற அவசரத்துல உங்களை சும்மா தானே சொன்னேன், அதுக்கு ஏமா நீங்க இப்படி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல எல்லாம் நம்ம என்னாச்சும் தப்பு பண்ணா அம்மா நம்மள முட்டி போட வைப்பாங்களா, டே நீ போய் முட்டி போட்டுடானே. இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நான் முட்டி போட்டாதான் அம்மாவோட மனசு சமாதானம் ஆகும்னா நான் போய் முட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போடுறாரு. அப்புறமா விஜயா வந்து அழுதுட்டே இருக்காங்க. நீ உடனே மனோஜ் கிட்ட வந்து விஜய் நீ எந்திரிடா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டே இருந்தா கூட நான் இன்னைக்கு ஃபுல்லா முட்டி போட்டுட்டே இருக்கிறேன், அம்மாவை நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதுக்கு எனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், நான் இன்னைக்கு ஃபுல்லா கூட இப்படி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதி வர சும்மா இல்லாம அந்த வீடியோ எடுத்து இந்த மாதிரி சோசியல் மீடியால போட்டா நிறைய லைக்ஸ் வரும் அப்படின்னு ரவி ஐயோ உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானே சொல்லிட்டு ஓடி வந்து பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா மனோஜை வந்து விஜயா வந்து நீ எப்பவுமே என் பையன்தான், அப்படி நீ என்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், கிளம்பு ஆஃபீஸ் இந்த மாதிரி போய் கிளம்புன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அப்படியே ரோஹிணி வந்து அப்படி கெத்தா ஒரு லுக் விடுறாங்க. அவங்க வந்து கயிறு கட்டியிருக்காங்கல்ல, அதனாலதான் மனோஜ் வந்து அவங்க சொல்றதை கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. இப்ப ரோஹிணி உள்ள போகும்போது மனோஜ் உள்ள என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த அம்மா இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வேகமா கிளம்பி போறாரு. இப்ப ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கட்டின கயிறு நல்லா வேலை பார்க்குது அப்படின்னு ரோஹிணி நினைக்கிறாங்க. அங்க பார்வதி வீட்டுல வந்து விஜயா இருக்கும்போது சிந்தாமணி வராங்க. இப்ப சிந்தாமணிய பார்த்தோன்னே விஜயா வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க எதுக்கு அவளோட பணத்தை எடுத்தீங்க, அதுவும் இல்லாம அவளை கீழே தள்ளி விட்டு அவளுக்கு கையில வர அடிபட்டுருச்சு, இதுக்கு மேல நீங்க இங்க டான்ஸ் ஆட வர வேண்டாம், எதுக்கும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிடுறாங்க. இப்போ சிந்தாமணி வர என்ன மாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்து அரங்கேற்றம்லாம் வைக்கலான் இருந்தேனோடனே, நீங்க டான்ஸ் ஆடி இன்னும் 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அரங்கேற்றம் வைக்க போறீங்களா, இன்னையோடி கிளாஸ் விட்டு நிப்பாட்டி நின்றுங்க, நீங்க இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டோன்னே இப்ப இவங்க பார்வதி கேக்குறாங்க, இன்னைக்குதான் விஜய் நீ கரெக்டா பேசியிருக்க, இதே மாதிரி நீ டெய்லி மீனாக்கு சப்போர்ட் பண்ணணும்னே. யார் சப்போர்ட் பண்ண அந்த பூக்காரிக்கு, என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, இந்த மாதிரி எதிரிகள் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேறிடுவாங்களாம், அவங்க ஜெயிச்சிருவாங்களாம், அதனாலதான் இந்த சிந்தாமணி அவளுக்கு வந்து எதிரியா இருக்க கூடாதுன்னு கட் பண்ணி விட்டேன் அப்படின்னு பார்வதி அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, சிட்டி வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்து இந்த மாதிரி எப்படின்னாச்சும் முத்துவை எதனாச்சும் பண்ணி உள்ள தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. மீனா வந்து அவங்க அம்மா பார்க்க போறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கோயில் போன பிறகு சீதா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமா லவ் சொல்லிடி, இந்த மாதிரி அவரை வந்து எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா வீட்டுக்கு வரும்போது முத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில நிறைய கயிறு மாதிரி வச்சிருக்காங்க, கையை காட்டுங்க, இந்த கயிறு உங்களுக்கு கையில கட்டணும், உங்களுக்கு நீங்க கோவமே படக்கூடாதானோடனே முத்து என்ன சொல்றாருன்னா, சரக்கு அடிச்சா கோவமே வராது அப்படின்னு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஐயோ மீனா இந்த மாதிரி வன்முறை வேண்டாம், அடிக்காத அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா ஒரு தலகாணியை தூக்கி எறிறாங்க. கரெக்டா அப்ப பார்த்து விஜய் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க மேல பட்டுறது. இப்ப மீனா அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.